வெல்கம் டு ஸ்ரீ கிருஷ்ணன். மைசெல்ஃப் இஸ் சந்தோஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 1 இயர்க்கான என்டையர் ஷெட்யூல் பிளானர், அதாவது நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் எத்தனை ஹவர்ஸ், என்னென்ன சப்ஜெக்ட் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம், எவ்வளோ மந்த்ஸில் இந்த சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ண போகிறோம், நீங்கள் உங்கள் இதை பேஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி வைக்க போகிறீங்க, அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து சொன்னோம். சார் நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா, திருச்சியில் எடமலைப்பட்டி புதூர் அப்படின்ற இடத்துல, ஓகேங்களா. ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கிட்டு டவுன் பஸ் ஸ்டாண்டு அஸ்வின் ஸ்வீட்ஸ் இருக்கும், அஸ்வின் ஸ்வீட்ஸுக்கு ஆப்போசிட்ல டவுன் பஸ் ஸ்டாண்ட் நிற்கும். அங்கே எடமலைப்பட்டி புதூர் பஸ் ஏறினாலும் சரி, இல்லை அப்படின்னா அதுக்கு அஸ்வின் ஸ்வீட்ஸ்க்கு இந்த பக்கமே ஆட்டோஸ் நிற்கும். ஸோ ஷேர் ஆட்டோஸ்ல ஏறி என்ன பண்ணுங்க, எடமலைப்பட்டி புதூர்னு கேட்டிங்க அப்படின்னா கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே ஸோ நமக்கு இன்ஸ்டியூட் இருக்குங்க. ஜான்சி பிளாஸால 2nd ஃப்ளோரில் இருக்குது இன்ஸ்டியூட், சரிங்களா. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிசிஐஇ, டிஎன்இபிஐஇ, டிஆர்பி பாலிடெக்னிக், அதுக்கப்புறம் என்னதுங்க கேட் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் கோ ஃபார் டுடே செஷன். சார் நம்மளை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படி சார் காண்டாக்ட் பண்ணுறது? நம்ம காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸோ கால் திஸ் நம்பர் 9345804591. அதே மாதிரி வாட்ஸ்அப்ல இது பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்க 9791720782க்கு காலும் பண்ணலாம், அட் த சேம் டைம் வாட்ஸ்அப்ல மெசேஜும் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நான் கிளாஸ்ல இருந்தால், ஸோ அது என்னோட நம்பர், நான் கிளாஸ்ல இருந்தேன் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியாதுங்க, கால் ரிசீவ் பண்ணிருக்க முடியாது. ஸோ நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் இந்த மாதிரி கிளாஸ் ரிகார்டிங் கிளாஸ்னு மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேங்க, ஆஸ் வெல் அஸ் கிளாஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். சரி, ஓகே. ஸோ நம்ம ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்குங்க. ஸோ நம்ம ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம ஆப் வந்து காட்டும், ஓகேவா. ஸோ இட் வில் ஷோ ஸ்ரீ கிருஷ்ணா அகாடமி ஆப். இப்போ லோகோ வந்து ஆக்சுவலி அதுலேயும் இது இருக்கு, லோகோ என்ன மாதிரி இருக்கும்னு காட்டிடுறேன். ஸோ த ஆப் லோகோ லைக் திஸ். ஏன்னா அதுவுமே நமக்கு அந்த லோகோலையுமே ப்ராப்ளம் வருது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமின்னு கரெக்டாக டைப் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துடும். ஸோ லோகோ வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க, ஸோ ஐ ஷோ திஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இட் வில் பி லைக் திஸ். ஒரு பிங்கிஷ் ப்ளூ கலர்ல, மேல வந்து பிங்க் கலர்லயும் கீழே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு பிங்கிஷ் ப்ளூ கலர்ல வந்து மேல லோகோ இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்ஸ்டியூட்டோடைய இது, சரிங்களா. ஓகே, ஸோ இந்த வீடியோ எதுக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் பிளாக் பிளானர் 2025-2026 உடைய கேட் பேஸ்ட் பேட்ச் பிளானர் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் பண்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், கேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும் இந்த பிளானர், டிஎன்இபிஐ படிக்கிறவங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்குங்க, ஓகேவா. ஏன்னா ஐ எம் ட்ரைங் டு கம்ப்ளீட் த சிலபஸ் வித்தின் ஆகஸ்ட். ஸோ அதுதான் இதில் மெயினான விஷயம். ஆகஸ்ட்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ஆகஸ்ட்குள்ள அப்படின்றப்ப நீங்க என்னதுங்க, வித் ரெஸ்பெக்டிவ் வாட் ஆர் வித் எக்ஸாம்ஸ், ஏன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சே சார் டிஎன்பிசிஐஇ இஸ் கோயிங் டு கம் ஆன் August 4, சிலபஸ் முடிச்சிருவீங்களா? டெஃபினெட்லி முடிச்சிருப்போங்க சார். டிஎன்இபிஐ அதுவுமே அங்கே தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அதுவுமே அங்கே தான் என்ன இருக்குங்க, August 4. இல்லை சார் நான் டிப்ளமோ லெவல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு வந்து அக்டோபர் எக்ஸாம் இருக்கு சார், ஆகஸ்ட்ல சிலபஸ் முடிச்சு, ஆகஸ்ட் முன்னாடி சிலபஸ் முடிச்சிருக்கும் சார். நான் கேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா, கேட் ப்ரிப்பேர் பண்றதுக்குள்ள நீங்க கேட் எக்ஸாம் எழுத போறதுக்குள்ள 2 ஃபேஸ் ஆஃப் ரிவிஷனையும் முடிச்சிருப்போம், சரியா. ஓகே, சார் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி சார் ஃபாலோ பண்ண போறோம், என்ன மாதிரி கிளாஸஸ் எடுத்துட்டு போக போறோம் அப்படின்றத இங்க கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, ஸோ ஒவ்வொரு மந்த்துக்குமே நாங்கள் ஷெட்யூல் போட்டிருக்கோம் சார். டெக்னிக்கலுக்கு இப்படி இருக்கும், ஜிஎஸ்டி இப்படி இருக்கும், அதே மாதிரி நான் டெக்னிக்கல் இப்படி இருக்கும், அதே இதெல்லாம் இது பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் ரிலவெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிடுறேன், கம்ப்ளீட்லி எப்படி எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா கேட் எக்ஸாம் பேஸ் பண்ணி நான் டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஸோ நான் டெக்னிக்கலி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் கிளியர் பண்ணிடுறேன் சார். இந்த மந்த் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஆன்கோயிங் பேச்சஸ் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த மந்த்தில் நாங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லிடுறேன் சார். இப்போ வந்து Jan 7, இன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ Jan 7. ஸோ நீங்க அப்படியே ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா இந்த வீடியோ போஸ்ட் ஆன இதுல இருந்து ஸோ 11-12 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்சிக்வெண்டா கிளாஸஸ் இருக்குங்க. Jan 11, Jan 12, January 11, 12 இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்டார்ட் ஆயிடும். சார் நெட்வொர்க் செஷன் வந்து எத்தனை ஹவர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு இனிஷியலா வீக் டேஸ்ல தான், வீக்கெண்ட்ஸ்ல கிளாஸஸ் போகும். வீக் டேஸ் வந்து ஜிஎஸ் பேட்ச் போயிட்டு இருக்கும், ஜிஎஸ் பிளஸ் ஆப்டிடியூட் போயிட்டு இருக்கு. அது இல்லாம கேட் எக்ஸாம் பேஸ் பண்ணிட்டு ரிவிஷன் செஷனும் போயிட்டு இருக்குங்க. அதாவது 2025 பேட்சோட ரிவிஷன் ஃபேஸ் போயிட்டு இருக்கு, சரியா. ஸோ உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ்ல வந்து இனிஷியலி நெட்வொர்க் கிளாஸஸ் போகும். ஸோ டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 5 to 6 ஹவர்ஸ் போகும். டோட்டலி 60 ஹவர்ஸ் கிளாஸஸ் போகுங்க, சரியா. டோட்டலி 60 ஹவர்ஸ் கிளாஸஸ் போகும். ஸோ இது வந்து ஜான்ல.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் வந்து ஒன்ஸ் கேட் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னே நாங்கள் ஃபுல் டைம் ஃபேக்கல்டிஸ் அவைலபிளாக இருப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஒரு 50 ஹவர்ஸ் போகும், 55 ஹவர்ஸ் போகும். அதே மாதிரி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஹவர்ஸ் போகுங்க. இதுதான் நம்மளுடைய ஷெட்யூல் பிளான். ஓகே, ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 55 ஹவர்ஸ் எடுத்துகிட்டு போகும், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் 50 ஹவர்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஹவர்ஸ் முடிச்சிருவாங்க. ஓகே சரி, பிப்ரவரிக்கும் பார்த்தீங்கன்னா இது ஸ்லோ ஃபேஸாக தான் போகும். இது வரைக்குமே உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஸ்லோவாக தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நாங்கள் ஸ்பீடப் பண்ணிடுவோம். கண்ட்ரோல் சிஸ்டம் டிஜிட்டலுக்கு வந்து நாங்கள் டோட்டலாக அந்த 1 மந்த்ல நாங்கள் டோட்டலாக உங்களுக்கு டெக்னிக்கலி டெடிகேட் பண்ண போகிற டைம் வந்து ஒரு 100 ஹவர்ஸ் தான் டெடிகேட் பண்ண போகிறோம். பட் லேட்டரான் போக போக நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பர் மந்த்துக்கு. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஸோ மார்ச் மந்த்லேருந்து நீங்கள் இது பண்ணும்போது ஸோ இதில் வந்து என்னதுங்க அப்ராக்சிமேட்லி 150 ஹவர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னதுங்க அந்த மெஷர்மெண்ட்ஸோடைய செகண்ட் ஆஃப் ஃபேஸ் வந்து மார்ச்ல ஃபாலோ ஆயிடும். அதனால உங்களுக்கு அது கண்டினியூ ஆகுது அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் மார்ச் மந்த்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும். அது வந்து 60 to 80 ஹவர்ஸ். ஓகேவா, ட்ரிபிளிக்கு வந்து லிமிடெட் கண்டென்ட், பட் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கண்டென்ட் அதிகமா இருக்கிறப்ப சார் இங்க இருக்கிற டியூரேஷனை விட ஈசிக்கு வந்து ஒரு 20 ஹவர்ஸ் 30 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஏன்னா இங்க வந்து காம்பன்சேட் பண்ணிப்போம். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அண்ட் பவர் சிஸ்டம்ஸ் ட்ரிபிளிக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக சிலபஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக சிலபஸ். அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க இருக்கிற எக்ஸஸ் கண்டென்ட் வந்து அங்க ஃபர்தரா கேரி ஃபார்வர்ட் ஆயிருங்க. சரியா, நோ டெக்னிக்கல் சிஸ்டம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 55 ஹவர்ஸ் கண்டென்ட் கவர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஏப்ரல் மந்த்ல நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பிளஸ் ஆப்டிடியூடுங்க. டோட்டலி 180 ஹவர்ஸ் அப்ராக்சிமேட்டா ஒதுக்கியிருக்கேன். ஸோ 180 ஹவர்ஸ் அப்படின்றது டெக்னிக்கலி சொல்லணும் அப்படின்னா 90 ஹவர்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் 90 ஹவர்ஸ் ஃபார் ஆப்டிடியூட். இதுதான் நான் ஒதுக்கி இருக்கிறதான ப்ரொசீஜர். ஓகே, அந்த ஆப்டிடியூட்ல உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் வெர்பல் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் இதுங்க நியூமரிக்கல் ஆப்டிடியூட், இது மூணுமே கவர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு 90 ஹவர்ஸ் இது பண்ணியிருக்கோம். இது எங்க வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் மே மந்த் வரைக்கும் இதாங்க. மோஸ்ட் ஆஃப் த அதர் இன்ஸ்டியூட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மேல தான் இனிஷியேட்டிவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிடுவாங்க மேல we have completed literally 50 to 60% of the syllabus. ஜெனரல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், காமன் பேப்பர்ஸ் கவர் பண்ணிடுவோம். அப்ப நீங்க என்ன பண்ணலாங்க எல்லாருடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை கம்பேர் பண்ணலாம். நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடியே இருப்பீங்க. ஏன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க வித்தின் மே, நீங்க அந்த மே ஃபேஸ்ல என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா லிட்டரலி யூ ஹவ் கம்ப்ளீட்டட் 50 to 60% ஆஃப் கேட் சிலபஸ். இது வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே என்ன பண்ண முடியுங்க, யூ கேன் கெட் அன் அஷ்யூர்டு ஐஐடி ஆர் அன் என்ஐடி. ஓகேவா, ஸோ ஒரு அஷ்யூர்டு ஐஐடி ஒரு என்ஐடியோ டெஃபினட்டா என்ன பண்ண முடியும் இந்த ஃபேஸ்க்குள்ள நீங்க கவர் பண்ணிட முடியும். ஸோ அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸ்ல மே மந்த் செகண்ட் ஆஃப் பேட்ச்ல ஸ்டார்ட் கிளாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரெஷரைஸ்டா கிளாஸ் போயிட்டு இருக்கும், கன்யூஸா போகும். ஸோ ஆன் டைம் சிலபஸ் கம்ப்ளீஷன் ப்ராப்ளம் வரும், இது எல்லாமே இருக்கும். பட் இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி எந்த இதுவுமே கொடுக்காம என்ன பண்றது இனிஷியலி இப்போ இருந்தே பிகின் பண்றோம். சார் நான் இப்போ இருந்தே படிக்கிறது பெட்டரான்னு கேட்டீங்க அப்படின்னா சார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஃபைனல் இயர் ஆஃப் காலேஜ், அதே மாதிரி தேர்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க, செகண்ட் இயர் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த பிளானர் ஃபாலோ பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டு இது. அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டீங்க கரண்ட்லி 1 இயர் டைம் இருக்கு சார், 2 இயர்ஸ் டைம் இருக்கு சார் அப்படின்றவங்க டெஃபினெட்லி இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டு நாட் வெயிட் அன்டில் மே. சரி, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் திங்க் தட் சார் ஆஃப்டர் காலேஜ் கம்ப்ளீஷன் மே ஐ ஜாயின் அப்படின்னா எஸ் சார் யூ கேன் ஜாயின் சார். பட் என்ன அப்படின்னா அகைன் இந்த இது வந்து நீங்க ரிவிஷன் ஃபேஸ்ல அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ரிவிஷன் ஃபேஸ்ல இங்க இருக்கிற பிரீஃப்னஸோ இங்க இருக்கிற கண்டென்ட்டோட இன்டெப்த் ஸ்ட்ரக்சரோ என்ன பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம். திஸ் ரிவிஷன் ஃபேஸ் என்டையர்லி இஸ் பேஸ்ட் ஆன் த டெஸ்ட் சீரிஸ் தட் வி கண்டக்ட் அண்ட் ஃபுல்லி ப்ராப்ளமேட்டிக் ஓரியன்டா இருக்கும். ஓகேவா, இங்க இருக்கிற மாதிரி கண்டென்ட் மறுபடியும் பிரீஃபா டீப்பா கொடுக்க மாட்டோம், இந்த இடத்துல கொடுக்கவும் முடியாது. ஏன்னா இருக்கிற டைம் வந்து லிமிடெட் ஸ்லாட்ஸ். ஸோ அதாவது ஒரு பிளானர்னு எடுத்தோம் அப்படின்றப்ப இனிஷியலி பிரீஃபர் பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு போகணும். ஸோ அந்த பிரீஃபர் பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த ஷெடியூல். ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சார் நான் இங்க அட்டன் பண்ண முடியல சார், நான் மே மந்த் தான் ஜாயின் பண்றேன், நான் ஏப்ரல் தான் ஜாயின் பண்றேன், இந்த ரிமைனிங் பிஃபோர் பேப்பர்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்ல ஆக்சஸா கொடுத்துருவாங்க. ஓகேவா, ரெக்கார்டட் வீடியோ ஃபார்மேட்ல ஆக்சஸா இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம் அந்த வீடியோஸை நீங்க பாத்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு ஒன்ஸ் நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க கூட அந்த ஃபேஸ்ல ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். ஸோ உங்களுக்கு மே மந்த் என்ன இருக்குங்க இஎம்எஃப்டி வந்து 50 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ ஆப்டியும் இதுவும் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ இஎம்எஃப்டி 50 ஹவர்ஸ் முடிச்சிருங்க. ஸோ ஜூன் மந்த் வரீங்க அப்படின்றப்ப ஜூன் மந்த்ல உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் இருக்கும். ட்ரிபிள் டிபார்ட்மெண்டா இருக்கீங்க அப்படின்னா பிளஸ் இடிசி அண்ட் கம்யூனிகேஷனா இருக்கும். இன்கேஸ் ஆஃப் பிசி டிபார்ட்மெண்டா இருக்கீங்க அப்படின்றப்ப எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 120 to 150 ஹவர்ஸ் இருக்குங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு மிஷினுக்கு நான் 30 ஹவர்ஸ்னு ஒதுக்கி இருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 30 ஹவர்ஸ், டிசி மிஷின் 30 ஹவர்ஸ், சிங்கரஸ் மிஷின் 30 ஹவர்ஸ், இண்டக்ஷன் மிஷின் 30 ஹவர்ஸ். இதுல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து 5 ஹவர்ஸ் முன்ன பின்ன இருக்கும். இப்போ 35 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும். இண்டக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 5 ஹவர்ஸ் முன்ன பின்ன இருக்கும். அதே மாதிரி சிங்கரஸ் 5 ஹவர்ஸ் முன்ன பின்ன இருக்கும். அதுல வந்து 150 ஹவர்ஸ் டியூரேஷன். இது இல்லாம ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். ஓகேவா, ஸோ அந்த மிஷின்ஸ் கவர் பண்ணும். பேசிக்ஸ் அதுவும் கவர் பண்றதுக்கோசரம் என்னதுங்க அந்த அடிஷனல் 30 ஹவர்ஸ் இது பண்ணியிருக்கேன்.
ஸோ இது வந்து நம்ம பேப்பர் கவர் பண்றோடைய ப்ராசஸை பொறுத்து. சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு மே மந்த் ஃபுல்லாமே என்ன இருக்குங்க, மே மந்த் ஜூன் மந்தோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸும் கம்யூனிகேஷன் சிஸ்டம் சிடிசி போயிட்டு இருக்கும். ஸோ ஜூனுடைய செகண்ட் ஹாஃப்ல நமக்கு என்ன சார் போகும் கேட்டீங்கன்னா, ஸோ ஜூனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம வந்து மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் 15க்குள்ள. செகண்ட் ஹாஃப்ல பவர் ஸ்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போங்க. ஓகே, செகண்ட் ஹாஃப் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம வந்து மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அடுத்த 3 வீக்ஸ் வந்து பவர் ஸ்டம்ஸ் நம்ம போயிட்டு இருக்கோம். பவர் ஸ்டம்ஸ்க்கு நம்ம எவ்வளவு சார் டைம் ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ஹவர்ஸ் ஒதுக்கி இருக்குங்க. இதுல லிட்டரலி 40 to 50 ஹவர்ஸ் டிஎன்டிக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஜென்ரேஷனுக்கு 10 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் லோட் ஃப்ளோ அனாலிசிஸ்க்கு 10 to 20 ஹவர்ஸ், ஸ்டெபிலிட்டிக்கு 20 ஹவர்ஸ், ஃபால்ட்டுக்கு 20 ஹவர்ஸ், இந்த மாதிரி. ஓகேவா? ப்ரொடக்ஷன் ஸ்விட்சிங்க்கு ரிமைனிங் ஹவர்ஸ். இதுதான் நம்ம போட்டுருக்க ஷெடியூல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கோங்க, இந்த 150 ஹவர்ஸ் ஸ்லாட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈசி டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த சேம் ஸ்லாட்ல கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி நாங்கள் சொன்னோம்ல, அங்கே பேக்கப் காமன் பெண்டிங் இல்லாம ஈஸிக்கு செப்பரேட் சிலபஸ் இருக்கும்ல, சிலபஸ் சப்ஜெக்ட் எல்லாமே என்னதுங்க இந்த டியூரேஷனுக்கு என்ன ஆகுங்க இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ நீங்க என்ன பண்ணிடுவீங்க, அது ஃபுல்லாவே அக்சஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜூலைல என்ன ஆகும் அப்படின்னா ட்ரிபிளிக்கு வந்து பவர் ட்ரைவ் கிளாஸஸ் இருக்கும். ஈஸி டிபார்ட்மெண்ட்டுக்கு நியர்லி சிலபஸ் கம்ப்ளீஷன் முடிஞ்சிருக்குங்க. ஓகேவா? ஸோ ட்ரிபிளிக்கு மட்டும் பவர் ட்ரைவ் ஸ்பெண்டிங்ல இருக்கும், ஈஸிக்கு லிட்டரலி சிலபஸ் ஓவர் ஆயிருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவீங்க, ஈஸி வந்து ஃபுல் பிளஜரா இருப்பீங்க, ட்ரிபிள் வந்து என்ன பண்ணிருப்பீங்க பவர் ட்ராயிங்ஸ் முடிச்சுட்டு உங்களுடைய சிலபஸ் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஓவரால் வைண்ட் அப் பண்ணிருப்பீங்க வித்தின் ஜூலை. சரியா? இதே ஃபேஸ்ல நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்றப்ப சார் இதுல வந்து அந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1 வீக் ஸ்லாட் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ ஏன் அப்படின்ற சில சமயம் சில பேப்பர்ஸ் இட் வில் டேக் மோர் டைம் டு கம்ப்ளீட், சில சமயம் சில பேப்பர்ஸ் குயிக்காக முடிஞ்சிருங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது ஸ்லாட்ல ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும், பட் அப்ராக்சிமேட் இந்த டியூரேஷனுக்குள்ள தான் இருக்கும். சரியா? நான் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல என்ன பண்ணும் அப்படின்னா ரிவிஷன் ஃபேஸ் ஒன்று வச்சிருக்கேன். அதே மாதிரி பிளஸ் டெஸ்ட் சீரியஸ் 1 இதான் நம்ம எடுத்துட்டு போற ப்ரொசீஜர். ஆகஸ்ட் ஃபேஸ் 1 பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், டிஎன்பிசி, டிஎன்இபி ஆஸ்பிரண்ட்ஸ், அதுக்கப்புறம் டிஆர்பி அவங்களுக்கான ஃபேஸ் இது. ஸோ டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே என்னதுங்க இந்த ஆகஸ்ட் ஃபேஸ் 1 ப்ராப்பர் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க நீங்க எப்போ லேட்டரலா ஜாயின் பண்ணியிருந்தாலுமே இந்த ரிவிஷன் ஃபேஸ்ல என்ன பண்ணிருப்போங்க, நீங்க அந்த சப்ஜெக்ட் வந்து அகைன் கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பீங்க. ஸோ நவம்பர் டிசம்பர் இதுல ரிவிஷன் ஃபேஸ் 2 போவீங்க, டெஸ்ட் சீரிஸ் 2 எழுதிருப்பீங்க. அப்போ 2 டெஸ்ட் சீரிஸ் 2 ரிவிஷன் ஃபேஸ் ரன் பண்றீங்க பிளஸ் கிளாஸஸ். இதுவே மோர் தென் சஃபிஷியன்ட்டுங்க டு கெட் ஏ டாப் ஸ்கோர் இன் ஸ்டேட், கேட் அண்ட் வாட் எவர் எக்ஸாம்ஸ் தட் யூ ட்ரை இன் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல். ரெண்டு இதுலையுமே என்ன பண்ண முடியும், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆவரேஜா நான் தியரி கண்டென்ட் கவர் பண்றதுக்கு எவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா 900 ஹவர்ஸ் போட்டிருக்கேங்க ஸ்லாட்டு. ஸோ இது வந்து 1100 ஹவர்ஸ் வரைக்கும், 1000 to 1100 ஹவர்ஸ் வரைக்கும் வேரி ஆகும். ஸோ பட் 900 ஹவர்ஸ்க்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம சிலபஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கான கண்டென்ட் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ நமக்கு தேவையான இடத்துல பிரீஃபா பார்ப்போம், தேவையான இடத்துல என்ன பண்ணுவாங்க we will just say that there is no use of studying the concepts அந்த இது டெரிவேஷன்ஸ் அதை ஸ்கிப் பண்ணிட்டு we'll go for the content. ஸோ அதனால we can text the syllabus duration within 1000 hours. நான் நிறைய நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எடுத்தேன் அப்படின்னாலுமே நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண டைம் இருக்காது. ஓகேவா? அதுதான் நான் விசுவலைஸ் பண்ணது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஸோ we will restrict the system within 900 hours. அது இல்லாம you will have 2 test series phases and 2 revision phases. சரியா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்லாட் ஸ்ட்ரக்சருங்க ஃபார் ட்ரிபிள் அண்ட் ஈசி டிபார்ட்மெண்ட். திஸ் இஸ் ஸ்லாட் ஸ்ட்ரக்சர். ஸோ பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டிஸ் மாற்றி எடுப்போம். ஸோ நான் இருக்கிற ஃபேக்கல்டிஸ் அதே மாதிரி இன்னும் 2-3 ஃபேக்கல்டிஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஆன் ஸ்லாட் ப்ரிப்பரேஷன் வந்து மாற்றி கொடுத்துட்ருப்போம். ஸோ மேக் ஷூர் டு யூஸ் தி ஷெட்யூல் எஃபெக்டிவ்லி. சார் நீங்கள் கேட் போகணும் அப்படின்னா எவ்வளோ சார் நான் படிக்கணும், நான் வர கேட் நான் குவாலிஃபை ஆகணும் சார் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சார் படித்தா போதும் சொல்லிடுறேன். சார் ட்ரிபிள் ஈசி டிபார்ட்மெண்ட் ரெண்டுத்துக்குமே காமனாக சொல்லி சொல்லிடுறேன். நான் மார்ச் மாசம் இந்த ஏப்ரல் இருக்குங்களே, ஏப்ரல் ஸ்டார்ட்டுக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணாலே அஷ்யூர்டா சொல்றேன் ஐஐடிஸ் போயிடுவீங்க. டாப் ஐஐடிஸ் லைக் ஈவன் மெட்ராஸ்லயுமே சில கோர்சஸ் கிடைக்கும், ஐஐடி கான்பூர் கரக்பூர்லயுமே சில கோர்சஸ் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற சிலபஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிங்க அப்படின்னாலே போதும். ஓகே, ஏன்னா இங்க இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே என்னதுங்க, இது ட்ரிபிளுக்கும் ஈஸிக்கும் சரி ஆவரேஜா 8 மார்க்ஸ் வரும். அப்ராக்சிமேட்லி ஒரு 4 மார்க்ஸ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 4 மார்க்ஸ் வரும். அதனால வந்து ஒரு 4 மார்க்ஸ் வரும். சிங்கிள் ஸ்டம்ஸ் வந்து ஒரு 8 மார்க்ஸ் வரும், 6 to 8 மார்க்ஸ் வரும். அப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் சேர்ந்து 28 மார்க்ஸ். அப்போ நீங்க தோராயமா கணக்கு போட்டீங்க அப்படின்னாலே எவ்வளோ வருதுங்க. ஸோ திஸ் வில் பி வாட் 16, 20, 22, 20, 26, 26, 34, 34, அப்புறம் என்னதுங்க 44, 54, எவ்வளோங்க 62 மார்க்ஸுங்க. அதாவது வித்தின் ஏப்ரல் கேட்டுக்கு 62 மார்க்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, 62 மார்க்ஸ் கவர் பண்ணிட்டு நீங்க இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கோர் பேப்பர்ஸ் எலிமினேட் பண்ணிட்டாலே 62 மார்க்ஸ் அஷ்யூர்டா இருக்கு கையில. சரியா? அதனால சொல்றது என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷன் எவ்வளவுக்கு எவ்வளோ இயர்லியரா ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பின்னாடி நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே போயிடலாம்.
எண்ட் ஆஃப் த நிக்ல என்ன பண்ண தேவையில்லை, எல்லாத்துக்குமே வந்துட்டு பஞ்ச் பண்ணிட்டு இவ்வளவு படிக்கணும், அவ்வளவு படிக்கணும், இவ்வளவு டெஸ்ட் எழுதணும், இவ்வளவு கண்டென்ட் கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் ப்ரெஷர் இல்லாம நீங்க என்ன பண்ண முடியும், இனிஷியலா எடுத்துட்டு போக முடியும். ஸோ கொஞ்சம் ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க. ஏர்லியரா ஜாயின் பண்றவங்களுக்கு அந்த ஏர்லியர் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ மேக் ஷூர் டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறது எல்லாமே உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக படிக்கிற பேப்பர். ஸோ அதனால தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் பேப்பர்ஸ் போட்டிருக்கு. ஹை வெயிட்டேஜ் பேப்பர்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் கம்மி, நம்பர் ஆஃப் டியூரேஷன் அதிகம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்க, ஓவரால் டியூரேஷன் ரொம்ப ஒவ்வொரு பேப்பருக்கும் கம்மி. பட் மார்க் வைஸும் பாத்தீங்க அப்படின்னா என்னதுங்க, மினிமம் டு பேர் மினிமம், அதே மாதிரி ஆவரேஜ் மார்க் வெயிட்டேஜ் வந்துருக்கிற பேப்பர்ஸ். சரியா? ஓகே. ஸோ இசி டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட நீங்க ஜூலைலேயே ரிவிஷன் பேஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, மறந்துடாதீங்க. தெரியும். அப்படின்றப்ப உங்களுக்கு அடிஷனலி யூ ஹேவ் 7 months டியூரேஷன் டு ரிவைஸ் சப்ஜெக்ட்ஸ். ஃபுல்லி டிபார்ட்மெண்ட் 6 months டியூரேஷன் இருக்கு சார். இந்த ஷெட்யூல் படி நீங்க ப்ராப்பரா வந்தாலே போதும். ஓகேவா சார்? அதே மாதிரி நான் சொன்னது திரும்ப சொல்றேன், சிலபஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே பண்ண கிடையாது. வாட் இஸ் வித்தின் சிலபஸ் இட் இஸ் பின் கிவன் கம்ப்ளீட்லி. அதுல நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போட கிடையாது, எதுவும் இது பண்ண கிடையாது. இதுக்கு இடையில உங்களுக்கு ஜிஎஸ் செஷன் போகும். இஃப் யூஆர் ப்ரிப்பரிங் ஃபார் டிஎன்பிசி ஏஇ அப்படின்னா டிஆர்பி அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்டே ஃபாலோ ஆகும். டிஎன்பிசி ஏஇ ஆஸ்பிரன்ஸ் அண்ட் டிஎன்பி ஏஇ ஆஸ்பிரன்ஸ். ஸோ உங்களுக்கு என்னதுங்க, அடிஷனலி வில் ஹேவ் ஜிஎஸ் செஷன். அது வந்து உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ் வீக் டேஸ் மாறி மாறி போயிட்டு இருக்குங்க. இனிஷியலி இப்போ கிளாஸஸ் வீக்கெண்ட்ஸ்ல தான் போகும். ஸோ பிப்ரவரி வரைக்கும். ஒன்ஸ் ஃபெப்ருக்கு மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீ ஆயிடுவோம். ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னா வீக் டேஸ்ல கிளாஸஸ் போகும், அட் த சேம் டைம் வீக்கெண்ட்ஸ்லயும் கிளாஸஸ் போகும். ஓகே. ஸோ இந்த ஆனுவல் பிளானர் உங்களுக்காக நாங்கள் எப்படி எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பேசிக் அவுட்லைன் தான். ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்தரா உங்களோட செஷன்ஸை நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஐ ஹோப் திஸ் வீடியோ அண்ட் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நீங்க ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். ஸோ 9345804591 ஆர் யூ கேன் கான்டாக்ட் பிலோ நம்பர் 9791720782. அதே மாதிரி இந்த எங்க இன்ஸ்டியூட் கண்டென்ட்டோட குவாலிட்டி பார்க்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உள்ள ஆப்ல பிளே ஸ்டோர்ல போங்க, ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி அப்படின்னு இருக்கும். அங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா போயிட்டு உங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு விஷுவலைஸ் த கண்டென்ட் ஹியர். ஸோ நீங்க அங்க டெமோ வீடியோஸ் நிறைய இருக்கும். அந்த டெமோ வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்ல கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம், என்ன மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்றது. சரியா சார்? அதே மாதிரி இங்க நம்ம கண்டக்ட் பண்ற ஃபேக்கல்டிஸ் எல்லாமே வி ஹவ் ஆல் குவாலிஃபைடு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் லெவல். ஓகேவா? இங்க இருக்கிற எல்லா ஃபேக்கல்டிஸுமே கவர்மெண்ட் ஜாப்ஸும் குவாலிஃபை இருக்கும், கேட் எக்ஸாமும் குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸ். அதனால நீங்க பெயர் இல்லாமல் படிக்க முடியும். அதே மாதிரி எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஸ்ல இது பண்றோம். ஓகே சார்? இதுல என்ன அட்வான்டேஜ் சொல்லிடுறேன், மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கும். மற்ற இன்ஸ்டியூட்ல வந்து தே நீட் டு ஹையர் ஏ ஃபேக்கல்டி ஃபார் யூ டு ப்ரொவைட் கிளாஸஸ். ஆனா நம்ம இன்ஸ்டியூட்ல என்ன அப்படின்னா த ஃபேக்கல்டிஸ் ஆர் த மேனேஜர்ஸ், மேனேஜ்மெண்ட்டே ஃபேக்கல்டிஸ் தான். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது என்ன அப்படின்னா வி நோ த ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் ஆஃப் ஈச் பேப்பர்ஸ். ஓகே. ஸோ ஒவ்வொரு பேப்பருக்கு பின்னாடி நாங்கள் எவ்வளோ டெடிகேட் பண்ணணும்னு தெரியும், எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும், எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணுறோம்னு தெரியும். ஸோ எவ்வளவு உங்களுக்கு கன்சிஸ்டண்டாக கண்டென்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு தெரியணும். எல்லாமே என்னதுங்க எங்க சைடு வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஒரு மேனேஜரல் ப்ரெஸ்பெக்ட்ல சொல்லணும் அப்படின்னா நானே கிளாஸ் எடுக்கிறேன், நானே மெம்பர்ஷிப்ல இருக்கேன், நானே ஓனர்ஷிப்ல இருக்கேன். அப்படின்றப்ப எனக்கு என் ஸ்டூடெண்ட்டை கேப்சர் பண்றதுக்கு, என் ஸ்டூடெண்ட்டை சேவ் பண்றதுக்கு என்ன கண்டென்ட் கொடுக்கணும், எந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றது ஸோ ஆஸ் அ ஃபேக்கல்ட்டியாகவும், ஆஸ் அ இன்ஸ்டியூட் பார்ட்னராகவும், ஆஸ் அ மேனேஜராகவும் என்னதுங்க எனக்கு அது கிளியராக தெரியும். ஸோ அதே தான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கும் அதே ஒரு அட்வான்டேஜ். ஸோ இசி டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கும் அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ வி ஆர் ஆல் வெரி வெல் பெஸ்ட் இன் அவர் கிளாஸ் ஷெடியூல்ஸ். ஓகே. ஸோ இப்போ வாட் இஸ் த கண்டென்ட், வாட் இஸ் த கண்டென்ட் தட் யூ நீட், ஹவு டு மேக் யூ கிராக் தட் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இது எங்களுடைய பெஸ்டான ஒரு அப்ரோச். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். லெட் அஸ் see you in another video. Thank you.